அன்னைக்கு சோமி குருவி ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தது. ஏங்க இந்த மாதத்துக்குள்ளே வீடை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடு பார்த்தீங்களா இல்லையா? வீடு வெளியே கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நீங்கள் எந்த முயற்சியுமே எடுத்த மாதிரியே தெரியலங்க. அட நீ வேற சும்மா இரு. நான் வெளியே எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். சும்மா என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. நானும் என்ன தான் பண்ண முடியும் சொல்லு. சோமியோட கணவர் இப்படி சொன்னதும் சோமிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் சோமியோட ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க. சோமி, இந்த மாதத்துக்குள்ளே வீடை காலி பண்ணி தந்துருங்க. வெளியே வீடு கிடச்சதா இல்லையா? எந்த ஒரு செய்தியுமே தெரிய மாட்டுது. நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. வெளியே தேடி பார்க்குறீங்களா இல்லையா? ஆமாம்மா, வெளியே தேடி பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் எதுவும் அமையலை. நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் வீட்டை காலி பண்ணிடுவோம்மா. அன்னைக்கு சோமியோட கணவர், இங்கே பாரு சோமி, பக்கத்து தெருவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. வாடகை ரொம்ப கம்மி தான். வீடும் நல்ல வசதியாக இருக்குது. நம்ம அடுத்த வாரமே அங்கே போயிடலாம். நான் அந்த வீடை பார்த்துட்டேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம். வீடு கிடைக்காம எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறமா சோமியும் சோமியோட கணவரும் அந்த புது வீட்டுக்கு போனாங்க. அந்த தெருவில் எல்லாருக்குமே சொந்த வீடு. ஆனால் சோமி இருந்த வீடு மட்டும்தான் வாடகை வீடு. சொந்த வீட்டில் இருந்த எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தெருவில் இருந்தவங்க யாருமே சோமி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுறது கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? அந்த வாடகை வீட்டுக்கு புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்கு. ஒரு நாள் சோமி வெளியே பெருக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பறவை ஒன்று, தெருவில் உள்ள மண்ணெல்லாம் கூட்டி அள்ளிடுவ போல. இந்த தெருவில் எங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. நீ இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போயிடுவ. எல்லாத்தையும் மனசில் வச்சு நடந்துக்கமா. நான் எதுவும் பண்ணவே இல்லையே, பிரிக்கிட்டு தானே இருக்கேன். எங்களையே எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சிக்காத, சரியா? நீ இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு வேற வீட்டுக்கு போகிறவ தானே, பார்த்து நடந்துக்கோமா. சோமி இதை பற்றி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கு. நீ சும்மா இரு சோமி. நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. கண்டிப்பாக சொந்த வீடு இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை கம்மியாக தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடலாம். நீ கவலைப்படாத. அப்புறமா சோமியும் சோமியோட கணவரும் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. கிடைக்கிற பைசாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு ஒரு நிலம் ஒன்று வாங்கிட்டாங்க. சோமி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியில் நம்மளும் சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிட்டோம். வாடகை வீட்டில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். வாடகை கொடுக்க முடியாமல் கூட சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா? இன்றைக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வீட்டை தந்திருக்காரு. நம்ம அவருக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த தெருவில் இருந்தவங்கெல்லாம், இவ சொந்த வீடு கெட்டிக்கிட மாட்டான்னு நினச்சோம், லாஸ்ட்டாக சொந்த வீடு கெட்டிட்டாடி அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. வாடகை வீடோ சொந்த வீடோ யாரையுமே நம்ம கீழே நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்களோட உழைப்புக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். அவங்களோட கனவை நிஜமாக்கிடுவாங்க ஒரு நாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.